ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த கொஸ்டின் நல்லா கவனிச்சு பாருங்க. ராணி வேலு நாச்சியாரிடம் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடிய இடம். இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு வரலாறு என்பது இந்திக்காரன் வரலாறு தான். அவர்களுக்கு வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜி தான். அவனுக்கு வீர பெண் என்றாலே ஜான்சி ராணி தான். வல்லபாய் பட்டேலை வரலாற்றில் வைப்பான். நம் தாத்தா செக்கிழுத்து செம்மல் வாவுசி வைக்க மாட்டார். 8 நாள் சண்டை போட்டவர் சிவாஜி வெள்ளைக்காரனை எதிர்த்து. 8 மாதம் தொடர்ச்சியாக சண்டையிட்டவன் நம்முடைய பாட்டர்கள் மருதுபாண்டி. வரலாற்று ஒண்ணு வேலுநாச்சியார் எழுதுறாடா, தென்னாட்டின் ஜான்சி ராணி ஒரு தமிழ வைக்கப்பட்டிருக்கா. என்னை தவிர யாராவது கோவப்பட்டிருக்கா நீ? நம்ம பாட்டி பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு தாண்டா மணிக்கரணிங்கிற பெண்ணை பிறக்கிறார். அந்த அரசன் இறந்த பிறகு ஜான்சி ராணி, அதனால ஜான்சி ராணி லட்சுமி 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறாங்க. அப்ப நீங்க வடநாட்டுல வரலாறு எழுதும்போது வடநாட்டின் வேலுநாச்சியார் எழுதிருக்கு. நீ எப்படி தென்னாட்டின் ஜான்சி ராணி பாட்டி எழுதுற? இழந்த நிலத்தை மறுபடியும் போரிட்டு மீட்ட வரலாறு நம்முடைய பாட்டி வேலுநாச்சியார். அவனுடைய பேரன் பிரபாகரன் கண்ணகி போற்றப்படுகிறார். அது ஒரு காப்பியம், இலக்கியம் பொய் பேசு, புராணங்கள் பொய் பேசு, ஆனால் வரலாறு ஒருபோதும் பொய் பேச. தமிழ் பேரின மக்கள் குலதெய்வமாக கொண்டாடக்கூடிய ஒரு பெண்மகள் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய வீரம் பெரும்பாட்டி வேலுநாச்சியார் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ளணும். ராணி வேலு நாச்சியாரிடம் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடிய இடம் காளையார் கோவில். ஆப்ஷன் டி சரியான விடை. காளையார் கோவில் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.